எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல இதெல்லாம் எங்களுடைய அறிக்கைன்னு தான் நாங்க சொல்ல முடியும். இதனுடைய என்டையர் பிளானை நாங்க டீடைல் அவுட் பண்ண முடியாது. பிளான் இல்லாம எப்படி அறிக்கை விடுவீங்க? என்டையர் அது எங்களுக்கு இருக்கு மேடம். புரியலங்க. ஒரே நிமிஷம். மக்களுக்கு புரியல. நீங்க சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. மக்களுக்கு புரியல. பல தடவை சொல்லிட்டேன். சோஷியோ எகனாமிக் சென்சஸ் எடுத்து நீதியை உறுதிப்படுத்துவதுதான் எங்களுடைய வாக்கு. எப்படி உறுதிப்படுத்துவீங்க? நீதிங்கிறதுக்கு உங்களுக்கு அர்த்தம் புரியல. நீதிங்கிறதுக்கு ரெப்ரசன்டேஷன் ஒன்னு இருக்கு. ரெப்ரசன்டேஷன் எப்படி? பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனா? என்ன ரெப்ரசன்டேஷன்? எல்லாத்துலயுமே சார். சோஷியலி பொலிட்டிக்கலி இல்ல சார், இல்ல இன்னைக்கு கேளுங்களேன். இன்னைக்கு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் நமக்கு எஸ்சி எஸ்டின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனியா ஒரு கான்ஸ்டிடியூன்சி கொடுக்குறாங்க. விமனுக்கு 33% கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி எக்கனாமிக் பேக் இதை வச்சு ரெப்ரசன்டேஷன் கொண்டு வந்து ஜாப்லி இந்த மாதிரி இப்போ ஆல்ரெடி இடபிள்யூஎஸ் 10% இருக்கு.